மெய்யான ஒளியாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி 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 நன்றி. இந்த நல்ல ஜெப வேளைக்காக நன்றி, இந்த நல்ல ஆராதனை வேளைக்காய் நன்றி. நீருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த அந்த சபைக்காக நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். உடைய ஜனங்களோடு கூட பேசும், அடிமை மறைத்து கொள்ளும். நான் மண் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர்கள், நினைவு கூறுகிறீர். நான் உணர்கிறேன் ஐயா, என்னை பயன்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். உடைய பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படட்டும், செவிகள் திறக்கப்படட்டும், இருதயங்கள் திறக்கப்படட்டும். அதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே கட்டிந்து கொள்ளுகிறேன். நீர் பேசும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். செய்திக்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். எப்படி இருங்க? ஆண்களா இருங்களா புருஷரா இருங்களா? ஆண்களா இருங்கள் வராது. ஆனா புருஷருக்கு இங்கிலீஷ்ல என்ன வரும்? அப்போ ஆண் மேன். அதே மாதிரி புருஷராயிருங்கள், திடமனதாயிருங்கள். வேதத்தில் அநேக இடங்கள்ல நிறைய உங்கள் பிள்ளைகளை நீங்கள் திடப்படுத்தணும். வேதம் சொல்லுது, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், அவர்களிடத்தில் எப்படி பேசுங்க. ஆமாம், யாரும் கொஞ்சம் பலகீனமாக இருக்கிற நேரத்தில் தள்ளிடக்கூடாது. பாடல் பாடணும், பலவீன நேரங்களில் என்ன தந்தீரையா. உண்மையில் ஈசிஐ சபையில் அநேக காரியங்கள். இப்பவும் நாங்கள் கடந்த புதன்கிழமை கோயம்பேடு இருக்கிற ஈசிஐ தெரியும், பிரசன்னா அவர் இருந்தார் ஃபர்ஸ்ட். பிரசன்னா இப்போ டேனியல் ஜோசப். அங்கே தான் வாரம் வாரம் புதன்கிழமை நாங்கள் அங்கே ஊழியம் பண்ணி அங்கே உள்ள ஆத்துமாக்களெல்லாம் என்ன பண்ணுறோம் சபைக்கு 2000 கேக்குக்கு மேலே ரெடி பண்ணி கொடுத்து தம்பி வந்திருந்தா. அதில் இவருடைய தம்பி சாம் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்காது. சொன்ன, ஐயா நீங்கள் என்ன ஊழியம் பண்ணுறீங்க, எங்கே போகிறீங்க? அப்பா அரக்கோணம் போகிறோம். அரக்கோணம் எங்கே ஐயா? நெமிலி. எங்கள் அண்ணன் தான் இருக்கிறார் அங்கே, எங்கள் அண்ணன் தான் இருக்கிறார் அங்கே அப்படின்னா. பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. அவர் தான் தாத்தா வேஷம், கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டார். எல்லாருக்கும் எல்லாம் போலானே. என்ன எந்த ஊழியெல்லாம் பண்ணுறீங்க, கைப்பிரதி கொடுக்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, சபையில் பேசுகிறீங்க, ஊழியக்காரர் மத்தியில் பேசுகிறீங்க. எல்லா இடங்களிலும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆமென் ஆமென் ஆமென். அவரை அறிகிற அறிவின் வாசனை எத்தனை பேருக்குள்ள இருக்குது? எந்த இடத்துல எங்களை கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். அநேக ஆத்துமாக்களை கர்த்தரை அண்டைக்கு கொண்டு வர்றதுக்கு நீங்கள் பயன்படுறீங்களா? சற்று முன்ன சொன்ன, என் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில். எரேமியா 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் இப்படி சொல்லப்பட்டு, ஒரு நல்லா வாசிக்கிறவங்க மைக் வச்சு சகோதரோ சகோதரிகளோ எடுத்து டக்கு டக்குன்னு வாசிங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு சபையில் செய்தி கொடுக்கும்போது பல ஆண்டுகள், 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு சபையில் செய்தி கொடுத்தேன், துறைப்பாக்கம் பகுதியில். நான் முடிக்கிறவங்கள இதில் வந்துடுது. எங்கே வந்துடுது? இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. ஆனால் நான் அதுக்கப்புறம் எந்த சபையில் அப்படி பார்க்கறது இல்லை. நான் வசனத்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, அந்த அதிகாரம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வசனம் அங்கே வந்துடும். அவ்வளோ ஸ்பீடு. எப்படி இருக்கிறீங்க? என் கைகளை போருக்கும், என் விரல்களை படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தாவே உமக்கு. எத்தனை பேர் இப்படி சொல்றீங்க? சோம்பேறியா இருக்கக்கூடாது. வேலை செய்கிற இடத்துல சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை உண்டாக்கும். சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியானதனால் அவன் ஆசை அவனை கொல்லும். எப்படி இருக்கிறீங்க நீங்க இன்றைக்கு? வேலை செய்யாதவன் சாப்பிடாமலும் இருக்க கடவன். வாசிங்க எரேமியா 2:21. மைக்கில். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். நான் உன்னை முற்றிலும் நற்கனி கொடுக்கும் உயர்குல திராட்சை செடியாய் நாட்டினேன். நீயோ ஆகாத கொடியாய் கசப்பான கனிகளை. ஆலயத்தில் நாட்டப்பட்டு நீ கசப்பான கனி கொடுத்துக்கிட்டு இருக்கிறையா? எபேசியர் 5:9 சொல்றாரு. எபேசியர் 5:9 அந்த கனி எப்படி இருக்கணும்? ஆவியின்
வாசிங்க எபேசியர் 5:9. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். உன்ட என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? இந்த காரியம்லாம் இருக்கணும். அதான் கனி. கனி நிறைந்த வாழ்க்கை, கனிகளினால் பெருக வேண்டும். இந்த கனி உனக்கு இருந்தாதான் கர்த்தர் மகிமைப்படுவார். அதற்காக தான் எபேசியர் 2:10 சொல்லப்பட்டிருக்கு, ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய செய்கையாயிருக்கிறோம். வாசிங்க தொடர்ந்து, நான் விட்ட பகுதியிலிருந்து வாசிங்க. அவைகளில் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எபேசியர் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அவருக்குள். 4ஆம் வசனம் 2:4 வாசிங்க. எபேசியர் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். ஆமென். கிறிஸ்துவுடனே உம்முடைய ஜனங்கள் உம்மிலே கலிகூர்ந்து மகிழும்படி திரும்பவும் நீர் அவர்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? உங்க சபையில் உள்ள ஒரு சகோதரர் நடந்து வரணும்னு சொன்னார். பாடல் பாடும்போதே இந்த சகோதரனுக்காக வியாதிக்காக ஜெபிங்க. எத்தனை பேர் கருத்தாக கேட்டீங்க? நான் ஆவியோடும் பாடுவேன், நான் கருத்தோடும் பாடுவேன். நான் பாடும்போது நீர் மீட்டு கொண்ட உதடுகள் கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்? தமக்கு முன்பதாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பது. அதே எபேசியர் 1:4 வசனத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 1:4, முன்பாக நாம் தமக்கு முன்பதாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டார். நல்லா கவனிக்கணும். சற்று முன்ன சொன்னேன், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிற மனுஷன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகி உமது வீட்டின் நன்மையால், ஆலயத்தின் நன்மை நான் பெற்றுக்கொண்டதுனால தான் சொல்றேன். இந்த ஆலயத்தில் உனக்கு நன்மை இருக்கணும், வாஞ்சை இருக்கணும். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் உம்முடைய வீட்டை குறித்த, என் வீடு, எங்க வசனம் எழுதி போட்டிருக்கு, என் வீடு சகல ஜனங்களுக்கும் என்ன வீடு? ஃபேன் வாங்கி கொடுத்துட்டு என் பேர் அதில் போடுங்கன்னு சொல்லக்கூடாது. திருப்பத்தூரில் 3 நாள் ECI சபைக்கு ஒளித்து கூப்பிட்டுருந்தேன். ஐயா நீங்களே ஒர்ஷிப் பண்ணுங்க. ஐயோ ஒர்ஷிப் பண்ணப்பா, என்ன பண்ண முடியாது, செய்தி கொடுக்குறீங்க. எனக்கு அதிகமாக எல்லா இடத்துலையும் ஒரு சில இடத்துல ஒர்ஷிப் பண்ணி கூப்பிட்டு போவாங்க. எப்படி எனக்கு முடிஞ்சதை பண்ணிட்டு ஐயா சொன்ன மாதிரி உண்மை முடியாட்ட ஐயா எனக்கு வராத, ஜெபிக்க வராத, வைக்காத. எத்தனையோ பேர் பாடல் இன்னைக்கு ஆராதனை வீரராக இருக்கிறாங்க. ஊழியம் பேசு, எனக்கு பேச தெரியாது. நீ அவனுக்கு இனிமையாக ராகமெல்லாம் ஒன்றும் பாட வேண்டிய அவசியம் கிடையாது. தெரிஞ்சதை பாடியா? எனக்கு அப்படி கோர்வை பேச தெரியாத, திக்கு பேசணும்னு நினச்சோம். எங்கள் சபைக்கு ஒருத்தர் வருவார், விக்டர் ஜோசப்னு. அவர் தான் எஸ்ரா சார் குணத்துக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர். அவங்க சபை ஆரம்பிக்கும் போது போரூரில் ஆரம்பித்தாங்கல்ல, முதல் அங்கே உள்ள இருக்க எல்லாருக்கும் அவர் தான் இது பண்ணவர். இவர் பைபிள் காலேஜுக்கு வரும்போதே அவங்கள்ட்ட பேசினதே இவர் தான். அவர் ஒருவார் பேசிக்கிட்டே இருப்பார். வயசானவர். நான் போகும்போதே திருமணம் ஆகும்போது எனக்கு திருமணம் ஆகிறதுக்கு அந்த பெருசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அருன்னு அறுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு. ஆனால் ஞானஸ்தானம் எடுத்து திருமணமான இன்னும் பேச மாட்டாரான்றோம். இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? பரவாயில்ல, இன்னைக்கு சமையல் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. ஐயா சொல்லிட்டாங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துங்க ஐயா அப்படின்ட்டாங்க. சொன்னல, இப்போ திருப்பத்தூர் போயிருந்தேன்னு சொன்னேன். அன்னைக்கு அதே மாதிரி 3 நாள் மதியம் அங்கே உணவு. எவ்வளோ நேரம் செய்தி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறீங்க? 3 மணி நேரம் கொடுத்துருங்க. அவர் சொல்கிறார், ஊழியக்காரன்னா சீக்கிரம் முடிச்சுட்டீங்க, சாப்பாடு தான் இருக்குது. 3 மணி நேரம் செய்தி கொடுத்துருங்க. அது வரை கீழே நிற்க முடியல. எங்கேயாவது கார்பெட் இருக்குது, இங்கே மரம் இருக்குது, எல்லாத்துலையும் நின்னா என்ன ஆகும்? காலு. எனக்கு அன்பான இந்த வசனத்தை எத்தனை பேர் வாஞ்சையா கேட்குறீங்க? கேட்கிறதில் தீவிரமாயும், பேசுகிறதில் பொறுமையாயும், கோபிக்கிறதில் யாக்கோபு எழுதுறான், கேட்கிறத வேத வசனம் கேட்கறதுல தீவிரமா இருக்கிறீங்களா? ஆலயத்துக்கு ஓடி வர்றீங்களா? உங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்கா ஆலயத்துக்கு வர்றதுக்கு? ஏதோ பேசுறாரு. இல்ல, என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை
அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இல்லை, என்னுடையது இது. அவன் தேவன் அருளிய வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறபடினால் அவனுடைய நடைகளில் ஒன்றும், ஆண்களுக்கு சொல்றேன், என் கால் சறுக்குகிறது நான் சொன்னபோது, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய. நினைக்கணும், ஆண்டவரே என்னை உயர்த்தி வச்சிருக்கிறீரப்பா. நேற்று கூட நான் மாலையில் அப்படியே ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே நீர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எத்தனை பேர் ஜோம் பண்ணாங்க பாருங்க. வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆராதனை பண்ணும்போது சகோதரர் பண்ணார் பார்த்தீங்களா? எவ்வளோ பேருக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, கஷ்டப்படுறாங்க. உண்மை. பிள்ளைங்களை வச்சுட்டு கடன் முன்னால் படுத்திருக்காங்க, வாடகை கொடுக்க முடியல, சூழ்நிலைகள், அட்வான்ஸ் கொடுக்க முடியலை. சென்னைப்பட்டு நான் நினைப்பேன், ஒரு சிலர் சொல்லுவேன், மா 10க்கு 10 கூட நம்ம இருக்க முடியாதுமா, இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்துருக்கிறாரு, கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். சற்று முன்ன சொன்ன பார்த்தீங்களா, உமக்கு பயந்தவர்களுக்கு மனுபுத்திரருக்கு முன்பதாக, சங்கீதம் 31:19, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பதாக உம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியது. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். கொடுத்துருவாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்படும். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த வருடத்தில் ஒரு ஞாயிறு ஆராதனை நான் மிஸ் பண்ணல ஐயான்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு ஞாயிறு ஆராதனை கூட நான் மிஸ் பண்ணல. எப்படி இருந்தாலும் ஆலயத்தில் வந்து விழுந்துருவேன். சொல்ல முடியுமா? ஆகாமிய கூடாரங்களில் 1000 நாள் வாசமாயிருப்பதை பார்க்கலாம் என் தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏன் ஒரு நாள் நல்லது? அவருடைய பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜா ஒரு நாள் 1000 வருஷம் போல இருக்கு அவருக்கு. ஆலயத்தை மறந்துடாதுங்க. அதனால தான் சொன்னார், நான் உன்னை முற்றிலும் நல்ல கனி கொடுக்கும் உயர்குல திராட்சை செடியா. என்ன குலம்? பிறப்புல வந்து அப்படி பிறந்துட்டு அப்படி அதெல்லாம் நினைக்கவே கூடாது, ஓடிட்டே இருக்கணும். அதனால தான் சொல்லப்பட்டிருக்குது 1 பேதுரு 2:8. 1 பேதுரு 2:8. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாமல் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே. இன்னைக்கு நிறைய பேர் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு அவன் உங்களை விட்டு. ஏன் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது எனக்கு நன்மையும் வருது. கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளுகிற பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக யாரும் பேசாதுங்க, நிற்காதுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக என்ன பண்ணக்கூடாது? நிற்கக்கூடாது. இந்த ஈசி சபையில் முழுக்க ஞானஸ்தானம் இருக்குது. பரிசுத்த ஆவிக்கு தடை கிடையாது. நல்ல கூட்டங்கள் இருக்குது. நல்லா கிருபை பெற்ற ஊழியக்காரர்களை கூப்பிட்டு பயன்படுத்துகிறார்கள். கடந்த நாள் ஒரு பகுதியில் அடிக்கடி சென்று கொண்டே இருப்பேன். எனக்கு தெரிந்த ஊழியர்கள் நிறையா இருக்காங்க. என்னுடைய உறவுகள்லேயும் நிறையா பாஸ்டர்ஸுங்க இருக்கிறாங்க. ரொம்ப வேண்டிய இசிஐ பாஸ்டர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ போகும்போது ஒரு சபை முன்னால் போகும்போது அதில் அந்த கிறிஸ்மஸ் அட்டவணை போட்டிருக்கிறது. அப்போ அதில் பார்க்கும்போது சில ஊழியர்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வாஞ்சையோடு வர்றீங்களா? வாஞ்சையும் தவனமும் உள்ள ஆத்துமாவை எதில் நிரப்புவாராம்? நன்மையினால் நிரப்புவார். நன்மையை நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை. தாவீது சொன்னான், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன தொடர்ந்து ஒரு 40 மாட்டேன். யாராவது கொடுப்பாங்களா? சுய உதவிக்குள்ள கொடுப்பாங்களா? பேங்க்ல வட்டி கொடுப்பாங்களா? கடன் கொடுப்பாங்களா? பிறந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அதான் எரேமியா 17 சொல்றாரு, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன். யார் மேல உன் நம்பிக்கை இருக்கு? உன் நம்பிக்கை என்ற யார் மேல இருக்குது? அப்படி படிச்சிருவேன், இப்படி படிச்சிருவேன், அப்படி வாங்கி இல்லை. என் நம்பிக்கையெல்லாம் ஃபுல்லாக இருக்கணும். ரோமர் 12:12 சொல்கிறான், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே. மழை அடிக்கும், முடியாத சூழ்நிலை. என் மனைவி சொல்லுவா, இந்த நேரத்தில் நீங்கள் ஜெபத்துக்கு போகணுமா? இந்த நேரத்தில் ஊழியத்துக்கு போகணுமா? ஓடுவேன். எத்தனையோ டைம்கள் முடியாத சூழ்நிலை. ஒரு முறை போன டைம் செய்தி கொடுத்தாருல செல்வகுமார், நாங்கள் எப்போ ஊழியத்துக்கு போகிறோம்னா நாங்கள் 2 பேர் தான் அடிக்கடி ஜெபம் பண்ணுவோம். 2வது வாரம் வந்து மிஷினரி ஊழியமாக போவோம். ஒரு முறை வந்திருக்கிறாரு, பெல் அடிக்கிறார். நான் உடம்பு சரியில்லாமல் அப்படியே மேலே படுத்துருக்கேன் மாடியில். அடிக்கடி டைஃபாய்டு, மலேரியா, மஞ்சக்காமலை எல்லா இடத்துக்கும் போகிறதுனால
எத்தனையோ முறை வந்திருக்கு. எத்தனையோ முறை போன இடத்துல எல்லாம் தண்ணியும் குடிக்க வேண்டியிருக்கும், எல்லாம் சாப்பிட வேண்டியிருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவர் வந்திருக்கிறார் ப்ரேயர் பண்ணுறது. ஒரு நாள் அவர் வீட்டில், ஒரு நாள் எங்கள் வீட்டில் போனோம் ஜெபம். இந்த மிஷினரி ஒழித்துக்கு போகிறதுக்கு முன்னால் விசேஷம் எங்கேயாவது செய்தி கொடுக்க போனோன்னா போவோம், 2 பேரும் தான் போவோம் அடிக்கடி. அப்போ என் மகள்கிட்ட சொல்கிறேன், அம்மா முடியலன்னு சொல்லிவிடுமா, அப்பாவால் முடியலைன்னு சொல்லிடு அப்படி வந்து சொல்கிறான். அப்போ ஒன்று அண்ணனை கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க அப்படின்னு இருக்காரு. கீழே இந்த மாடியில் மேலே நிற்கிறேன், மேலே உட்காந்து படுத்துருக்கிறேன், முடியலை, அண்ணனை கொஞ்சம் பார்க்க சொல்லுமா. பார்த்த உடனே முடியல. உடனே டக்குன்னு மேலே வர்றாரு, ஜெபம் பண்ணுறோம். 2 மணி நேரம் முழங்கால நின்று ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் உன்னை ஜெபிக்க தூண்டுவார். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருங்கள். தாவீது எப்படி தெரியுமா ஜெபிச்சான்? என் கண் தூங்காதபடிக்கு என் இமைகளை பிடித்திருக்கிறீர். குறித்த சாமங்களுக்கு முன்பதாக என் கண் என்ன பண்ணுமா? விழித்துக் கொள்ளும். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று அறிந்தவர்களாய் பவுல் ரோமருக்கு எழுதுகிறான் 13ஆம் அதிகாரத்தில். எப்படி இன்றைக்கு நடக்கிற நீ உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறாயா? கடைசி 3 வசனங்கள் வாசிப்போம். ரோமர் 13ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்கள். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். எப்படி நடக்கணுமா? உனக்கு பாடு வரும்போது, உபத்திரம் வரும்போது, நிந்தை வரும்போது, அவமானம் வரும்போது உன்னை சீர்படுத்துகிறார். வேதம் சொல்கிறது, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உன்னை அவர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி சிறப்படுத்துறார் நினைச்சிக்க. இயேசு சொன்னார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை சொல்லுகிறேன். யோவான்ல அந்த இடங்களை நான் சொல்லலாம், ஆனால் நேரமாகன்றதுக்காக வேகமாக போயிட்டு இருக்கிறேன். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை சொல்லுகிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அல்லாமல் உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? பழைய ஏற்பாட்டில் பார்த்தா சொல்லுவாங்க, யாத்திராகமம் 15:11, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் அவர் எப்படி பேசினார்? அதிகாரமுடையவராய் போதித்தாராம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, செத்தவங்க கையில் உப்பு இல்லை சப்பு இல்லை, என்னதை கொஞ்சம் உப்பு போடு, உங்களுக்கு உப்பு போடக்கூடாதுட்டாங்க. உப்பு போடு. ஒருத்தருக்கு 85 வயசாகுது, கிறிஸ்தவர் தான். சொன்னாங்க, எங்கள் அப்பா இன்னும் ஒரு வாலிபன் சாப்பிட்றதுக்கு மேலே சாப்பிட்றாரு, டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. வயசு இத்தனை வயசு ஆகி போச்சு, இனிமே என்ன சாப்பிட்டு சாவ வேண்டியதானே, குடல. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, விழித்திருங்கள். எப்படி இருங்க? விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள். ஒரு சில ஆண்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கேன், கடைக்கு போய் வாங்கிட்டு வா அப்படின்னா எனக்கு பயமா இருக்குது. எனக்கு எப்படி இருக்குது? பெண் பிள்ளைகள் கூட எப்படி போகுது? தைரியமாக போகுது. இவங்க எப்படி இருக்காங்க? பயமா இருக்குது. அப்போ உடனே அவங்க சொல்லுவாங்க, சரியான இந்த கோழியாக இருக்கிற கோழிக்கு சொல்லுவாங்க, இந்த கோழியாக இருக்கிறவன் சரியான அப்படி ஒரு பழமொழி சொல்லிடுவாங்க. அது நம்ம சொல்ல வேண்டியது இல்லை, புரிஞ்சுக்கிட்டா சரி, புரியட்டாலும் சரி, புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு. புரியுதா? இவன் இப்படி பெண்ணை இது பண்ணி சொல்லுவாங்க. அப்படி இருக்க விட புருஷராக இருங்கள். எனக்கும் கூட ஊரில் கலர் தோட்டம் இருக்கு, போனாலே பயமாக இருக்கும், பிசாசு இருக்கும்னு. ஆனால் வயது ஆக ஆக ஆண்டவருக்குள்ளே பெருக நல்லா பாட்டு பாடிக்கிட்டே போவான். ஒரு முறை என்னுடைய மகன் இங்கே வந்து ஆராதனை நடத்துனார், அவர் பிறந்திருக்கிறார், அவர் பார்க்க போகிறேன், லேட் ஆகிடுச்சு. ஊருக்கு பஸ்ஸு கிடையாது, நடந்தே போகிறேன். ஊரில் காடு முக்கூடலேருந்து காத்தப்புறம், என் மாமியார் வீடு காத்தப்புறம் போகணும், கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் இருக்கும். நடந்தே வந்துட்டேன். காசு கேட்டால் எக்கச்சக்கமாக இருக்குது, வண்டியும் இல்லை. நைட் டைமில் எங்கள் மாமியார் கேட்குறாங்க, மருமகனை எப்படி வந்தீங்க? நடந்து வந்தேன். எப்படி வந்தீங்க? பயமாக இல்லை? பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும்
தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்து. நீ வந்து ஆலயத்துக்கு வந்து நல்லா ஆண்கள் ஐக்கியத்தில் இருந்துக்கிட்டு பயந்துக்கிட்டே இருந்தானா உனக்குள்ள கிறிஸ்து இல்லை. கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். கிறிஸ்து, நீ உயிரோட செத்து போய் இருக்கிறன்னு அர்த்தம். உனக்குள்ள கிறிஸ்து இருந்தா நீ தைரியமா நிற்பாய். பேதுருவுக்குள்ளும் யோவானுக்குள்ளும் கிறிஸ்து இருந்தனால அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், பேதமை உள்ளவர்கள். ஆனா யாரோட இருந்தவங்க? கிறிஸ்துவோடு இருந்த போது கூட மறுதலிச்சாங்க. வரும்போதே பிரதர் வந்து இது பண்ணிட்டு வந்தாரு, என்னை யார் என்று எல்லாம் சொல்லுகிறார்கள் கேட்பார். என்னை யார் என்று எல்லாம் சொல்லுகிறார்கள்? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து. அப்படியா? சரி சரி, இது உனக்கு மாம்சமும். அது எத்தனை பேர் கேட்டீங்க? அவர் சரியா மைக் இல்லாமல் பேசுறாரு, சரியா பேசலன்னு நினைக்கிறவர். நிறைய பேர் கேட்கல. எத்தனை எல்லாரும் கேட்டுதா? இது உனக்கு மாம்சமும் ரத்தமும் என்ன பண்ணல? யார் உனக்கு வெளிப்படுத்தினது? ஆமா, அவர் தான் வெளிப்படுத்தினாரு. உன்னை இவருக்கு என்ன பண்ணி சொல்லாரு? பாருங்கடா, அவரே சாட்சி கொடுத்துட்டாரு என்னை குறித்து. யார் கொடுத்துட்டா? கொஞ்ச நேரம் தான் இயேசு வந்து தன்னுடைய பாடுகளை குறித்து சொல்றாரு. மனுஷகுமாரன் இவ்விதமா என்ன பண்ணப்படுவாரு? ஒன்று தனியாக கூட்டு போயிட்டு இயேசு, அது எல்லாரும் முன்னால இல்லை, எப்படி கூட்டு போயிட்டு தனியாக கூட்டு. இதெல்லாம் உமக்கு என்ன பண்ணக்கூடாது? அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை பேசாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை. கொஞ்சம் முன்னதான் சொன்னார், மாம்சமும் ரத்தமும் உனக்கு என்ன பண்ணல? பரலோகத்தில் இருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே. உடனே அதுல நல்லா அந்த இடத்துல நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும். பேதுருவை பார்த்து சீசர்களை நோக்கி சொல்றாரு. ஒரு சிலர் சொல்லும் போது கூட சொல்லுவாங்க, அவங்களை திட்டுவாங்கன்னா அடுத்தவங்களை பார்த்து தான் திட்டுவாங்க. சில சின்ன பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டா கணவன் மேல இருக்கிற கோபத்தெல்லாம் யார் மேல தான் காமிப்பாங்க? சகோதரிங்க, கணவன் நேராக காமிக்க முடியாது. உனக்கு அறிவு இருக்கா? உடனே அந்த பிள்ளை சொல்ல, உங்களுக்கு மட்டும் அறிவு இருக்காகும், பெரிய இதாக பேசுறீங்க. ஆனால் அதே புருஷன் கேட்டாருன்னு அவ்வளோதான், அந்த அம்மாவுக்கு கோபம் வரும் பாருங்க. பார்க்கும் பிள்ளை கேட்டால் என்ன பண்ண மாட்டாங்க? சரியா, பிள்ளை என்னை கேட்டால் அறிவு இருக்கான்னு சந்தோஷமா வேற சொல்லுவாங்க. ஆனால் புருஷன் அப்படி சொல்லிட்ட போதும், என்னையா கேட்டீங்க அறிவு இருக்கான்னு, உங்களுக்கு இருக்க, உங்க அம்மாவுக்கு இருக்க, உங்க குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு அறிவே. ஆனால் தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும். அவர் அறிகிற அறிவில் நம்ம வளரணும். அதான் சொல்றான் எரேமியா, சொல்றான் பேதுரு, பவுல் சொல்றான், பேதுரு சொல்றான், உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உடைய இரக்கத்தையும் பாராட்டிடலாம். உம்மை அறியாத சாதிகள் மேல் உடைய கோபத்தை ஊற்றி விடு ஆண்டவரே. உம்மை அறிந்த ஜனங்கள் உண்மையிலே மகிழ்ந்து களி கூறும்படி உயிர்ப்பியும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்குறீங்க? ஆண்டவரே இன்னைக்கு என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. வருட புதிய வருடம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்புறம் அந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. ரோமர் 12:2 சொல்லப்பட்டது போல நம்ம ஆராதனை செய்யலாம், ஆராதிக்கிற ஆலயத்துக்கு வரலாம். ஆனா 2ஆம் வசனம் இப்படி ஆகி சொல்லு. ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நான் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். என்ன பண்ணணுமானா? எத்தனை பேர் அப்படி மறுரூபமாக இருக்கிறீங்க? மறுரூபமாக்கிடும் மகிமையின் கேட்கிறோம், ஆனா பாடுகிறோம், அதன்படி நடக்கிறோமா? இந்த திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறோமா? பவுல் எழுதும்போது சொல்றான், நீங்கள் ஞானம் மற்றவர்களை போல் நடவாமல் ஞானம் இல்லாதவர்களை போல. எப்படி நீங்கள் ஞானம் மற்றவர்களை போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை. எப்படி நடக்கிறீங்க? ஒரு சிலர் சொல்லுவாங்க, அப்படி எப்படி போவான், விழுந்துட்டான் பாரு, புல் தட்டி பயில்வான். என்ன தட்டி பயில்வானா? கல் தட்டி இருக்காது. யாராவது விழுறத பார்த்துருக்கீங்களா? ரோட்டில் போயிட்டு தான் இருப்பாங்க, ஒரு கல் தட்டி விழுந்திருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர். கடந்த நாள் ஊழியம் ஒரு இடத்துல பண்ணிட்டு இருக்கும், ஒரு சகோதரி அப்படியே வந்துகிட்டு இருந்தது, ஃபோனை வச்சுக்கிட்டு, பைப் இருக்கு தெரியல, அப்படியே முட்டிக்கிட்டு இருக்கு. சொல்றதுக்குள்ள என்ன பண்ணிடுச்சு, முட்டிடுச்சு. பேதை நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான், விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான். விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிறவர்கள் செத்தவர்களின் கூட்டத்தில் தாபரிக்கிறார்கள். அந்த விவேகம் யார் தருகிறார்? இயேசு தருகிறார். வேதம் சொல்றது கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷம் அடங்கி இருக்கிறது. யாருக்குள்ள? அதான் இயேசு சொன்னார், ஒருவன் என்னிலும் என் வார்த்தை
அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை. இந்த உபதேசம் கிறிஸ்துவினுடையதா இருக்க வேண்டும். அதான் கொலோசையர் 3:16 சொல்றாரு, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி. எப்படி பாடணும்? இங்க வந்து பாடிட்டா போதாது. ஒரு குறிப்பிட்ட சபை, ECI சபை தான், பெரிய சபை தான் சென்னையில். அப்போ அதில் ஒரு தொழிலதிபர் வீடு, நாங்கள் வீட்டு கேரளுக்கெல்லாம் போயிருக்கிறோம். அப்போ அந்த சகோதரியை குறித்து கேட்டேன். அந்த சகோதரி நல்லா ஊழியம் பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்க? அவளா? அந்த தம்பி, அந்த சபைக்கு போகிற தம்பி அவளா திமிரு பிடிச்சவா அப்படின்னு. என்ன தம்பி இப்படி சொல்கிற? அடுத்தவங்களை வசனம் வாசிக்கவே விட மாட்டான். ஒரு வாலிப பிள்ளை வசனம் ஏய் நான் வாசிப்பேன்னு தெரியாது, நீ ஏன்டி வாசிக்கிற? வெளியில் போகும்போது விட்டு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? நான் வசனம் வாசிப்பேன்னு உனக்கு தெரியாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன், தாழ்மை உள்ளவர்களுக்கு. ஒரு பாட்டு பாடும்போது எனக்கு ஞாபகம் வந்தது ஒரு வசனம், சகித்து கொள்ள வேண்டும்ன்றது. எபிரேயர் 12:2, அவர் தமக்கு முன்பதாக வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை, இயேசு எனக்காக சிலுவையை சகித்தார். அதனாலதான் இன்றைக்கு நான், அவர் சிலுவையிலே ஏழ்மையானதால் என்னை செல்வந்தனாக்கினார். அவர் தரித்திர கோலம் எனக்காக எடுத்தார். 2 கொரிந்தியர் 8:9 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 8:9 கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆமென், 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 ஹல்லேலூயா. இந்த வசனம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றணும். ஒரு முறை வேதத்தை வாசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாக இருக்கும்படி, மற்றவர்களுக்கு இடம் இல்லாமல் போகும்படி, வீட்டோட வீட்டையும் வயலுடைய வயலையும் கூட்டுகிறவர்களுக்கு வீட்டோட வீட்டை 4 வீடு நம்ம என்ன சொல்லுவோம்? சாமதி திறமசாலி. ஆனால் ஐயோன்றார், உனக்கு உண்டான வீடெல்லாம் விற்று யாருக்கு கொடு. எத்தனை பேர் அப்படி செய்கிறீங்க? வீடு மேலே வீடு வாங்கினீங்கன்னா ஜாக்கிரதையா இருங்க. பி கேர்ஃபுல், டேஞ்சர். எபிரேயர் 13:5 சொல்றாரு, நீங்கள் பணாசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு உண்டானவைகள் போதும் என்று இருந்தால், வாசிங்க, நீங்கள் பணாசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் வரும். அப்போஸ்தலருடைய பாதங்கள்ல பணத்தை வச்சாங்க, பொதுவாய் அனுபவித்தார்கள். அதனால்தான் தைரியமாய் பிரசங்கித்தார்கள். அவர்கள் பிரசங்கிக்கிற தைரியத்தை கண்டு இன்றைக்கு தைரியமாய் ஊழியக்காரனுக்கு பிரசங்கிக்க முடியுதா? விசுவாசம் இருந்துட்டா மட்டும் போதாது. விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள். வேதத்தில் எப்படி இருக்கிறோம்? நம்ம வேதத்தின்படி நடக்கிறோமா? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். இந்த வேதம் உனக்கு கசக்குதா? இந்த வேதத்து ஒரு சிலருக்கு நிந்தையா இருக்குன்னு வசனம் சொல்லுது. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் காத்து நடக்காவிட்டால் விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. கட்டளையை விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவவழி. உம்முடைய வேதத்தை கொண்டு சிற்சித்து போதிக்கிற மனுஷன் என்னை தான் திட்டியே வசனத்தை வச்சு என்னை தான் உன்னை தான் பேசுவாங்க. ஊரில் ரோட்டில் போகிறவங்களே பேசுவாங்க, உள்ளே இருக்கிறவங்கள தான் பேசுவாங்க. என்னையே பேசுகிறார் பாஸ்டர். நீ வந்து பிரசங்கம் பண்ணாலும் பண்ணிட்டு வந்துட்ட, சொல்லி கொடுத்தா நீ என்னென்னமோ பேசிட்டு வந்துடுற, இவங்க என்ன திட்டுறாங்கப்பா. ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு சென்னையில், என்னென்னமோ பேசிட்டு போயிட்டேன், நான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்கிறாங்கப்பா, நீ ஏன் என்னென்னமோ பேசிட்டு போயிடுற. என்ன பேசுனாங்க? நான் கடன் வாங்குறது, வட்டிக்கு வாங்குறது, தண்டலுக்கு வாங்குறது, நான் கெட்டுறதுலாம் அவருக்கு எப்படி தெரியும்? நீங்கள் சொல்லாமல் உங்கள்கிட்ட தான் சொல்லியிருக்கிறேன். ஐயோ, அவன் என்னென்னமோ பேசியிருப்பான், நான் ஒன்றுமே அவன்கிட்ட சொல்கிறது இல்லைப்பா. அது நல்லது நடந்திருக்கு. அந்த பாஸ்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த அம்மா 10,000 ரூபா வாங்கிட்டு வாரம் வட்டி 2,000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. வார வட்டி இவர் 10,000 ரூபா கொடுத்து வாரம் எனக்கு 1000 ரூபா கொடுத்துரு, முதல் அடைச்சிரு. எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு பார்த்தீங்களா? நம்ம போகிற இடத்துல நன்மைக்கு ஞானியும் தீமைக்கு எப்படி இருக்கணுமா? நான் வசனம் தான் பேசுகிறேன், ஏதோ பைபிளில் தான் பேசுகிறேன். 1 கொரிந்தியர் 13 இருக்கு. நான் நன்மைக்கு ஞானியும் இதில் இருக்கு, வசனம் சொல்லியிருக்கு.
1 கொரிந்தியர் 16 அதிகாரம், ரோமர் 16